நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு தர போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஸோ இன்னைக்கு என்ன சமைச்சு தரீங்க? ஸோ இன்னைக்கு ஆனியன் ரைஸ் பேச்சுலர்ஸ்க்கு. ஓகே. ஃபேமிலிக்குன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இஞ்சி புளி கறி. இது வந்து இது இருந்தால் தயிர் சாதம் என்ன ஆனந்தமாக இருக்கும் இது அப்படியே. ஸோ ரைஸ் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். எண்ணெய் கொடுங்கப்பா. வாசனை கொஞ்சம் நெய் இது இருக்கா? அவசியம் போட்டேன்னா நல்லாயிருக்கும். குழந்தையெல்லாம் கையில் தானே நம்ம டிஃபன் பாக்ஸ் இதுதான் இது காசி. நிச்சயமாக கொஞ்சமாக அந்த மாதிரி விட்டு கொடுத்தேன்னா குழந்தை எல்லாமும் ஆசையாக சாப்பிடுவா. ஸோ இதில் சீரகம், மிளகாவத்து, பூண்டு இருக்கும். ஜஸ்ட் 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. சரி. கருவேப்பிலை, வெங்காயம் நீளமாக கட் பண்ணிடணும். ஸோ ஜஸ்ட் சீக்கிரமாக ஆடுற ரெசிபி. ஆமாம். காலை வேளையில் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கட நீங்கள் ரைஸ் மட்டும் பண்ணிட்டு இதை பண்ணினா டப்பாக்கு எடுத்துனோம்னா மத்தியான வேலைக்கு நல்லா இருக்கும். ஸோ இது 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கோம். இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுடலாம். ஸோ அம்மா வெங்காயம் ரைஸ் சூப்பராக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது கூட ஏதான ஒரு வேணும் அப்படின்னா என்னம்மா வச்சுக்கலாம்? எனக்கு கேட்டேன்னா வெறும் தயிர் பச்சடியே போகிறோம். இல்லை ஏதாவது வேணும்னா பொட்டேட்டோ கிரேவி இதாக பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதோட கூட நல்லா இதுவாக வேணும்னா காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை. ஆனால் பெப்பர் ஆட் பண்ணதாக இருக்கட்டும் இதோட சைட் டிஷ் எப்பயுமே. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கொடுக்கும். ஏன்னா இது வந்து வெறும் காரம், மிளகா, கரம் மசாலா அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் பெப்பரோடு சேர்றதே அது ரொம்ப நல்லா. இதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சப்பொடி நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதில் அதுதான். கொஞ்சம் காரப்பொடி. நல்லா கவனிச்சா நம்ம எல்லா ஃப்ரையும் சொல்லுவோம். மஷ்ரூம் மட்டும் நம்ம எதுலேயுமே பேசியிருக்கவே மாட்டோம். ஆமாம். 2 பேருக்கும் எனக்கும் பிடிக்காது பால். எனக்கு பிடிக்காதுன்றதுனால எனக்கு தெரியவும் தெரியாது. நான் ஹானஸ்டாக சொல்கிறேன். அதில் எனக்கு எந்த டிஷ்ஷுமே தெரியாது. நானும் இத்தனை வருஷத்தில் நம்ம அந்த மஷ்ரூமை பாவம் அதை பற்றி நம்ம பேசுகிறதே. அது இன்னும் எனக்கு சின்னதுலேருந்தே அது மேலே வந்து அது ஒன்றும் இல்லை, சப்கான்ஷியஸாக அதேதான் அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா, அதனால அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. இது கரம் மசாலா பிடிப்பா. வெங்காயத்தாள் இருக்குப்பா.
கொத்தமல்லி. அடுப்பை சின்னது பண்ணிக்கிறேன். ரைஸை போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ். இதெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஈஸியாக சாப்பிட்ருவா. கரிகா ஒன்றும் இல்லாதனால டப்பாவில் என்ன கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிறது. நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் வெங்காயம் இருக்கும். ஸோ ஆனியன் ரைஸ் நிச்சயமாக கொடுத்துட முடியும். நன்னாவும் இருக்கும். மத்தியான வேலைக்கு மாய்ஸ்சரோட ட்ரை ஆகாது. ஸோ இது ரெடி ஆகிடுச்சுப்பா. இதை இறக்கி வச்சுக்கலாம். இஞ்சி புளி பண்ணிக்கலாம். ஓகேம்மா. இஞ்சி புளிக்கு நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். கடுகு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டா வீட்டில் வந்து வேற எதுக்கிட்டையுமே போக மாட்டோம். தயிர் இன்ஃபேக்ட் நானும் அது தோசைக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஃபர்மெண்ட் ஆகாத புளிக்காத தோசைன்னு இருக்கும். அன்றைக்கே அரைச்சி அன்றைக்கே பார்க்குற அந்த தோசையில் வந்து ஜஸ்ட் ஒரு புளிச்ச தயிரை மட்டும் 2 கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையை வாத்து பாருங்க, பிரமாதமாக இருக்கும். அதுக்கு இந்த இஞ்சி புளி அவ்வளோ நல்ல ரூம் போட்டு யோசிச்சு அதுதான். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். மிளகாத்தூள், ஒரு 3 மிளகாத்தூள் போட்டிருக்கேன்ப்பா. கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, கருவேப்பிலை தான். இந்த இஞ்சிலாம் நல்லா கிடைக்கும் மார்க்கெட்டில். அதை பார்க்கவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா. இது மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னென்னா ஒரு 250 கிராம்ஸ் இஞ்சி. பச்சை மிளகா, இவ்வளோ இஞ்சிக்கு 2 வரமிளகா வேறு போட்டிருக்கோம். இது ஆக்சுவலி ஒரு 3-4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஓகே. ஸோ அம்மா இஞ்சி புளி நல்லா மணக்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மஞ்சள் பொடி கொடுங்கப்பா. உப்பு, இதில் கெட்டியாக புளி, நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அந்த அளவுக்கு எடுத்து கெட்டியாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில்
வெல்லம் போட்டோன்னா 10 நிமிஷம் கொதிச்சா ரெடிப்பா. ஓகே, கண்டிப்பாக வெல்லம் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆப்ஷனலான்னு கேட்டேன்னா இல்லை. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுப்பீங்கம்மா? இதெல்லாம் குறைஞ்ச பட்சம் இது 1/4 கிலோ தான் பண்ணியிருக்கேன். நான்லாம் பண்ணாலே 1 கிலோ பண்ணிடுவேன். ஆனால் எனக்கெல்லாம் அது 15 நாள் வந்துடும் வரும். ஆனால் வந்து அதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் இதுதான். எலுமிச்சம்பழ சாதமாக புளியிஞ்சி எடுத்துக்கிறேன், தயிர் சாதமாக புளியிஞ்சி எடுத்துக்கிறேன், தோசை புளியிஞ்சி, எதோட வேணால் சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த 1 கிலோ உங்களுக்கு மட்டும்? இல்லை இல்லை, என் வீட்டில் இதுக்கு மேலே இன்னும் நிறைய, என்னை விட நிறையா இருக்கா. ஸோ அம்மா இஞ்சி புளி பண்ண போகிறேன். நேற்று சொன்னதுலேருந்து எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்கோம். சோறா ரெடி எடுத்து வாசனை அப்படியே கம கமன்னு இருக்குது. எடுத்துட்டுல ஆனியன் ரைஸும் இஞ்சி புளியும் சாப்பிடுமா. ஸோ ரெண்டுமே இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பர் ரெசிபி. அதுவும் இஞ்சி புளி கேட்கவே வேண்டாம். இப்போ என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குமா. மோஸ்ட்லி மிக்ஸ்டு ரைஸில் எல்லாருமே வந்து ஆஃப்டர்நூனுக்கு ட்ரை ஆகிடும்ன்றது தான் ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கும். இது அதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் டேஸ்ட் வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடும்பா பார்த்து சாப்பிடு. அல்டிமேட். அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா எல்லா ஜூஸும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும். நல்ல ஜோராக இருக்கும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த கடை எங்கன்னு ஆகிடும். ஸோ இன்னைக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுமா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யுமா ஆட் பண்ணி சூடானதும் சீரகம் தாளிச்சுட்டு மிளகாய் வற்றல் 2 கிள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போடுங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பூண்டு பொரியதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணி அதில் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரப்பொடி, கரம் மசாலா பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தால் கொத்தமல்லி இல்லாமல் போட்டு வதக்கிட்டு வெடிச்ச சாதத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன்னா ஆனியன் ரைஸ் தயார். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுட்டு மிளகாய் வற்றல் போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டு ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சியும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் 2லேருந்து 4 வரைக்கும் பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி, உப்பு, புளி கெட்டியாக கரைச்சி அதில் விட்டுருங்கோ. வெல்லம் சிறிது ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு சுருளை வதக்கி எடுத்துட்டேன்னா இஞ்சி புளி தயார். ஓகே யுவர்ஸ், அம்மா ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் கலக்கிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.